வில்வ மரம். வில்வத்தில் பல வகைகள் உள்ளன. வில்வத்துக்கு கூவளம், கூவிளை என்பவை உள்பட பல பெயர்களும் உண்டு. பார்க்கடலில் இருந்து லட்சுமி தேவி தோன்றிய போது அவளது கரங்களில் இருந்து வில்வ மரம் தோன்றியதாக வராக புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. எனவே வில்வ மரத்தை மகாலட்சுமியின் வடிவமாக கருதுகிறார்கள். இதனால் வில்வ மரத்தை வழிபட்டால் ஈசனின் கருணை கிடைப்பதோடு லட்சுமி தேவியின் பரிபூரணமான அருளையும் பெறலாம். பொதுவாக வில்வ இலைகள் 3 இலைகளாக சேர்ந்து இருக்கும். 3 இலைகளுடன் இருப்பதை ஒரு வில்வ தளம் என்பார்கள். இவற்றை திரிதள வில்வம் என்றும் அழைப்பார்கள். சிவனை மகிழ்ச்சிப்படுத்த ஒரே ஒரு வில்வதளம் போதும் என்பார்கள். 3 இலைகள் கொண்ட வில்வதளம் சிவபெருமானின் 3 கண்களைக் குறிப்பதாக சொல்வார்கள். ஒரு வில்வதளத்தில் இருக்கும் ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு சக்தியை குறிக்கும். அதாவது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி ஆகிய 3 சக்திகளை குறிக்கும். மேலும் இந்த 3 சக்திகளும் அதிதேவதைகளாக ஒரு வில்வதளத்தில் இருப்பதாக சொல்வார்கள். 3 இலைகளுக்கு மேல் கொத்தாக 5, 7, 9, 11 மற்றும் 12 என்ற எண்ணிக்கைகளுடனும் அல்லது அதற்கு மேல் எண்ணிக்கையில் உள்ள வில்வ இலைகளும் உண்டு. இவற்றை மகாவில்வம் அல்லது அகண்ட வில்வம் என்று சொல்வார்கள். ஆனால் 3 இதழ் கொண்ட வில்வ இதழ்களையே பூஜைக்கு பயன்படுத்துகிறோம். இந்த 3 இலைகளை பிரிக்காமல் 3 இறைவனை அர்ச்சிப்பதே முறை. வில்வ இலைகளை சுத்தம் செய்து எத்தனை தடவை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். வில்வதளத்தை பறித்த பிறகு 6 மாதம் வரை வைத்து வீட்டில் பூஜை செய்யலாம். உலர்ந்த வில்வமும் புனிதமானதுதான். மேலும் வில்வம் காய் மற்றும் பழத்தை யாகத்துக்கு பயன்படுத்தலாம். வில்வத்தில் மொத்தம் 12 வகைகள் உள்ளன. ஏக வில்வம், திரிதள வில்வம், மகா வில்வம், கற்பூர வில்வம், அமிர்த வில்வம், திருமூர்த்தி வில்வம் அல்லது மும்மூர்த்தி வில்வம், சர்க்கரை வில்வம், தலை வில்வம் அல்லது தலை மகா வில்வம், காசி வில்வம், ராஜவில்வம், கொடிவில்வம் மற்றும் சித்த வில்வம். இவற்றில் மகாவில்வம், காசி வில்வம், ஏக வில்வம் என்னும் 3 முக்கியமானவை. 7 வில்வ தளங்களுடன் துலங்கும் வில்வத்திற்கு காசி வில்வம் என்று பெயர். இதை சௌபாக்கிய வில்வம் என்றும் சொல்வதுண்டு. சகல சௌபாக்கிய செல்வங்களையும் கொடுக்கக்கூடியதே காசி வில்வம். பொதுவாக காசி என்றால் காசு என்பது மருவி வந்ததாக பொருள் கொண்டாலும் காசி என்பது சௌபாக்கிய செல்வங்களையே குறிக்கும். அதனால்தான் காசி விஸ்வநாதர் சகல சௌபாக்கியங்களையும் நல்கும் பெருமானாக வணங்கப்படுகிறார். இதேபோல் சென்னை கோவூர் சிவாலயத்தில் 16 இலைகளுடன் கூடிய மகா வில்வம் உண்டு. இது போரூருக்கு அருகில் உள்ள தளம். புதனுக்கான தளம். இங்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் மகா வில்வ இலை பூஜை நடைபெறும். இந்த பூஜை மிகவும் விசேஷமானது. ராமன் சீதையை மீட்க இலங்கைக்கு சென்று கொண்டிருந்த போது ராமன் இத்தல இறைவனை 48 நாட்கள் கடும் விரதம் இருந்து வழிபட்ட பின்னே ராமேஸ்வரம் புறப்பட்டு சென்றதாக இத்தல புராணம் தெரிவிக்கிறது. இந்த மகா வில்வத்திற்கு நோய் நிவாரண சக்திகள் அபாரம். மேலும் வில்வம் இலைகளை அமாவாசை, பௌர்ணமி, மாதப்பிறப்பு, திங்கட்கிழமை, அஷ்டமி, நவமி, சதுர்த்தி நாட்களில் பறிக்கக்கூடாது. முன் நாட்களில் பறித்து வைத்துக் கொண்டு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.